வணக்கம். கொஞ்சம் பேர் கேட்டுட்ருக்காங்க, மார்பக கட்டிகளுக்கு உடலில் ஏற்படும் அங்கங்கே தங்கி ஒரு கட்டிகளாக ஃபார்ம் ஆகுதில்ல, இதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் சித்தகுருக்கிட்ட கேட்டேன். அவர் கொடுத்த இந்த ஒரு டிப்ஸை தான் இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வருது அப்படின்ற காரணம் பார்த்திங்கன்னா, இவங்களோட உடம்பு ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கும். ஒரு பாயிண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கும். அந்த ஹீட் பாடினால செல்ஸ் ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி அது வெளியில் போக முடியாமல் எங்கேயாவது போய் ஒரு க்ரோத்தை உருவாக்கிடும். அது பினைன் க்ரோத்தாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஒரு க்ரோத்தை உருவாக்கிடுச்சுன்னா அது ஒரு கட்டியாக ஃபார்ம் ஆகிடுது. அது வேணால் மார்பகத்தில் கூட ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எங்கே வேணால் ஃபார்ம் ஆகும், யூட்ரஸில் ஃபார்ம் ஆகலாம், அதான் ஃபைப்ராய்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எங்கே வேணால் ஃபார்ம் ஆகலாம் இந்த கட்டிகள் அப்படின்றது. அதை தாண்டி ரெண்டாவது பாயிண்ட்டு, மார்பக கட்டிகள் அப்படின்னு ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் கரெக்டாக ப்ராப்பராக அதை நிறுத்தாததுனால ஒரு சில பால் துளிகள் போய் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு அது ஒரு கட்டியாக கட்டிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அது ஒரு டியூமராக ஃபார்ம் ஆகும். நாளடைவில் இது கட்டியாக மாறும் வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு. அப்போ ஸோ அது ஹீட் பாடினால் ஃபார்ம் ஆகியிருந்தாலும், தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு ஃபார்ம் ஆகியிருந்தாலும் எது வேணால் இருக்கலாம். இது ஒரு பினைன் க்ரோத், இது ஒரு கட்டி. இந்த கழிவுகள் உள்ளே தேங்கிட்டு கட்டியாக ஃபார்ம் ஆகிறதுனால இதை நம்ம எந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா, ரொம்ப ஈஸி தான். ஆனால் நீங்கள் முறையாக இந்த முறையை பயன்படுத்தினீங்கன்னா ஈஸியாக இந்த கட்டிகளை கரைச்சிடலாம். உடம்புல எங்கே வேணால் கட்டி இருக்கட்டுமே, கையில் கட்டின்னு சொல்லுவாங்க, அங்கங்கே கட்டிகளாக கூட இருக்கலாம். எதுக்கு வேணால் இதை எடுத்துக்கலாம், இந்த முறையை எடுத்துக்கலாம். என்ன பண்ணணுன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ கழற்சிக்காய் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். இது இந்த யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம். அப்போ நம்ம இதை என்ன பண்ணணுன்னா, கழற்சிக்காய் அதை எடுத்துக்கிட்டு, அந்த காய் நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லைன்னு தெரியல எனக்கு, சின்ன வயசுலலாம் ஸ்கூலுக்கு போகும்போது நாங்கள்லாம் அப்படியே கீழே தரையில் நல்லா தேய்ச்சி அப்படியே நம்ம பாடி மேலே வச்சோன்னா அப்படியே சூடு கொதிக்கும், சூடு வைக்கிற மாதிரி ஆகிடும். அதுதான் கழற்சிக்காய், அந்த பருப்பு. ஸோ அந்த கழற்சிக்காயை எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் பசும் பால் விடணும். ஃபஸ்ட்டு பசும் பால் ஒரு 1/4 லிட்டரோ 1/2 லிட்டரோ ஊற்றுங்க. இட்லி ஊற்றுறதுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு 1/2 லிட்டரு பால் ஊற்றிடுங்க. மேல் ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய தட்டில் இந்த கழற்சிக்காயை வச்சுடுங்க. வச்சுட்டு ஆவி போட்டுருங்க. இட்லி வேக வைக்கிறோன்னு நினச்சிக்கோங்க மனசில். அதை இட்லியை பாலில் வேக வைக்கிறீங்க. பால் அடியில் தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றுறீங்க. அதுவும் மாட்டுப்பாலாக தான் இருக்கணும். அதை போட்டு அந்த ஆவியில் இந்த கழற்சிக்காய் வேகும். அந்த ஆவியில் இட்லி வேகிற மாதிரி வேகும். ஃபுல்லாக வேகணும்னா ஃபுல்லாக வேகாது. அந்த ஆவியை இதான் வேடு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சித்த முறைகளில், வேடு கட்டுறது. ஸோ பாலில் ஒரு வேடு கட்டி அப்புறமா என்ன பண்ணணும், இது பாலில் நல்லா வேடு கட்டி அந்த ஆவி வந்ததுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 15-20 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா இதை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் பக்கத்தில் வைக்கணும். அது அந்த சில்லுன்னு ஆகும் இல்லையா, அந்த சூடின் தன்மை குறைஞ்சி கொஞ்சம் சில்லுன்னு ஆகும்போது என்ன பண்ணணும், நம்ம திரும்பவும் மோர் எடுத்துக்கணும், தண்ணி மோர். அந்த தண்ணி மோர் எடுத்துக்கிட்டு, இப்போது பாலில் வேடு கட்டணும் இல்லையா, இப்போது மறுபடியும் தண்ணி மோரில் வேடு கட்டணும். பாலில் வேடு கட்டி எடுத்து அந்த சூடெல்லாம் போனதுக்கப்புறமா திரும்பவும் தண்ணி மோர் அடியில் ஊற்றி மறுபடியும் அதே மாதிரி பாலில் வச்ச மாதிரி மறுபடியும் மோரில் வேடு கட்டணும். வேடு கட்டுறதுன்னா தட் இஸ் அந்த மோரினுடைய ஆவி அது மேலே படணும். டைரெக்டாக மோரில் போடக்கூடாது. இதுதான் அந்த வேடு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வச்சு இது வேடு கட்டிட்டு முதல்ல பாலில், ரெண்டாவது மோரில் வேடு கட்டிட்டு எடுத்து வச்சுக்கிறீங்க. எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா வெயிலில் காய வச்சுருங்க. நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. வெயிலும் இம்பார்ட்டன்ட் தான் நம்மளுக்கு. வெயிலில் காய வச்சுட்டு அந்த மேலே ஒடிச்சிங்கன்னா அது ஓடு வந்துடும். ஓடு வந்தோடனே உள்ளே பருப்பு இருக்கும். அது கூட எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த பருப்பு எவ்வளோ இருக்கோ அந்த பருப்பை அப்படியே நீங்கள் நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடராக வச்சுக்கோங்க. இவ்வளோதான், இதுதான் நம்மளுக்கு மருந்து, தேவையான மருந்து. ஸோ இதை என்ன பண்ணோன்னா, எப்படி எடுக்கட்டுன்றது ஒரு முறை இருக்குது. காலைல 9 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு, திரும்பி ஈவினிங் 3 மணிக்கு, திரும்பி ஈவினிங் 6 மணிக்கு, திரும்பி 9 மணிக்கு, 12 மணிக்கு, 3 மணிக்கு, 6 மணிக்கு. இதான் ப்ராசஸ். இந்த சைக்கிளில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவு 2 விரலால் வச்சு
நம்ம ஆள்காட்டி விரலும் நம்முடைய தம்பம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் வரும் இல்லையா, அந்த பிஞ்ச் அளவுக்கு எடுத்து நம்ம வாயில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டோம் அப்படின்னா போதும். இது வந்து டெய்லி வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இதே மாதிரி 4 முறை, ஒரு நாளைக்கு வந்து 4 முறையில் வந்து டைமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில். இது ஏன்னா சித்தகுரு கொடுத்த ஒரு டிப்ஸ்னால அவர் ரொம்ப அத்தன்டிகேட்டடாக எது சொன்னாலும் ஒரு ப்ராப்பர் இதோடு சொல்லுவார், ரீசனோடு சொல்லுவார். அதனால் 9, 12, 3, 6 மறுபடியும் 9, 12, 3, 6 இந்த மாதிரி டைமிங்ஸில் வந்து நம்ம ஒரு பிஞ்ச் வந்து எடுத்து ஹாட் வாட்டரில் எடுக்க என்ன ஆகும்னா நாளடைவில் இந்த கட்டிகள் வந்து கரைய ஆரம்பிக்கும். எத்தனை நாளில் கரையும் அகெயின் கேள்வி கேட்காதீங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது நம்மளுக்கு. ஏன்னா வந்து அலோபதி மருந்துகள் எடுத்து நம்ம ஏதோ முடியாமல் போய் தான் நம்ம வந்து ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம தேடிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா. அப்போ வந்து எந்த முறைக்கும் வந்து இது வந்து இது கிடையாது, கஷ்டமானது ஒன்றும் யாருக்குமே ஒரு கஷ்டமான முறை இது கிடையாது. ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். அண்டு வந்து இது சாப்பிட்ற முறையும் ரொம்ப ஈஸி தான். ஒரு பிஞ்சு தான் அப்படி எடுத்துக்க போகிறீங்க, வாயில் போட்டு நீங்கள் சுடு தண்ணி குடிக்க போகிறீங்க, அவ்வளோதான் இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நாளடைவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த கட்டிகளினுடைய சைஸ் குறைஞ்சு ஒரு காலகட்டத்தில் கட்டி இல்லாமல் போயிடும். அது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பட் இதுக்கு வந்து லாங் ரன் டைம் எடுக்கும். எவ்வளோ நாளுன்னு சொல்லி எனக்கும் தெரியாது. ஏன்னா உங்கள் உடம்புல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யுமா ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுமான்றது நமக்கு தெரியும். பட் வேலை செய்யுன்றது 100% வந்து நம்பி எடுங்க. எந்த விதமான கட்டிகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது கரைய ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாளில் நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம், சைஸ் கம்மியாகிறது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட்டாக குறையிற வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப இம்மென்ஸாக இருக்கும். அதனால் எடுத்து பார்த்து இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.